வணக்கம். ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் நூல் திருக்குறள். இன்றைக்கி குறிப்பு அறிவு உறுத்தல். பொதுவாக குறிப்பு அறிவுறுத்தல் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருதா? எதனா குறிப்பு சிம்டம்ஸ்லாம் சுற்றி பல நேரத்துக்கு வந்துடு சிக்னல் அப்படி பேன் குத்துற மாதிரி கூப்பிடுறது, அப்படி ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறக்குது, அப்படி இப்படி இல்லை ரெண்டு கண்ணை கூட மாற்றி மாற்றி ஆச்சு. ட்ரைனிங்லாம் எடுத்துக்கணும் நம்ம. அதெல்லாம் குறிப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு ரிசீவ், அது கொடுக்கறது ஒரு பக்கம்னா ரிசீவர் பண்ணிக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வரும். நீங்கள் பாட்டு பதம் இல்லாமல் போயிட்டீங்கன்னா எதில் அடி வாங்க பார்த்து பக்கமாக சில பேர் கட்சி கீழே போடுவாங்க. நம்ம கட்சி போட்டிங்க அப்படின்னு சொல்லி நைஸாக பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை என் பாதை உனக்காக காதல் வகுத்தாலும் என்ன பண்ணுறதில்ல, பயணம் வாராமல் இருப்பதென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. என் காதல் உனக்காக என்ன பண்ணுது, பாதை வகுத்து தருது, அப்போது நீ என்ன செய்ய மாட்டேன்றதில்ல, பயணம் வர மாட்டேன்றியே அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மனுஷனா சொல்கிறார் பார்க்கலாம். கரப்பியினும் கையினும் தொல்வானியின் உன்கண் உரைக்கல் உடுவது ஒன்று. மறக்கலாம், கரப்பினும் எல்லாத்தையும் எதுவுமே இல்லாமல் அப்படி மறந்துருக்கலாம் அப்படின்ற. கரப்பினும் கையகன் தொல்லானின் உன்கண் உரைக்கல் உருவதொன்று உண்டு. என்னதான் மறைக்கலான்னு பார்த்தா கூட கண்ணு காட்டி கொடுத்துருமா பார்த்துங்க. எதை? காமத்தியா, கடவுள் மேலே இருக்கிற பற்றியா? வெறும் காமம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரம் காமத்தோடு இருக்கிறவன் யார்? எப்போவுமே ஆம்பளையாக இருக்கிறவன் எவன்? எப்போவுமே பொம்பளையாக இருக்கிறவன் எவோ? சாத்தியம் உண்டா? அப்படி இருக்க முடியுமா? போர் வச்சிரும் பார்த்தீனே இருந்தோம்னா. ஃபிகர் தான், ஆனால் அதை பார்த்துட்டே தான் போர் வச்சிரும் பார்த்துக்க. இல்லை அப்போ பார்த்தா தான் நம்ம பட்டின தரமாதிரி பாட்டு எழுத வேண்டியது தான். ஃபோட்டோவில் வாசனை தெரியாதுங்க, போய் பார்த்தா தெரியுது. ஒரே நாள் தெரியுற கப்பு. ஃபோட்டோவில் என்ன தெரியாது, வாசனை தெரியாது. நல்லா தகரான் போன குழி இதே இல்லைங்க 4 நாளாக. அது அது அப்படி மினுக்குது பார்த்துக்கோ. கிளாஸில் பால் வஞ்சி அது தயிராகி நெய் ஆகிட்டு எப்படி ஆயிடுச்சு, இப்போ இப்படி ஜொலிக்குது. அப்படியெல்லாம் ஆகிடும். இது இல்லை, இது கரப்பினும் கைதான் தொல்வதெனின் உன்கண் உரைக்கல் உருவது ஒன்று. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த மாதிரி இறைவன் பால் அன்பு வைத்த ஒரு மனிதன் அவனை அடையிறதுக்காக என்ன சொல்கிறான், இப்படி ஒரு குறிப்பு இருக்குது, நினைந்து நினைந்து அப்படின்னு சொல்கிறான். நினைந்து நினைந்து உள்ளம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்னா நினைந்து நினைந்து 2 வாட்டி. எதை? எங்கே நினைக்கிற இடத்தையும் சொல்லி அதை உருகிறதுக்கான குறிப்பையும், அது எப்படி உனக்கு குறிப்பாகுது, நீ எப்போ அடைய போகிற அப்படின்னு உனக்கு தெரியும்னா அது காட்டி கொடுக்கும். தானா அது காட்டி கொடுக்கும். அதுவே காட்டுற பொருள், அது ஒன்றை காட்டியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். கண்ணிறைந்து காரிகை கம்பார் தொற்பேதைக்கு பெண்ணிறைந்து நீர்மை பெரிது. ஒரு பெண் சட்டுன்னு எழுதுருவா, பார்த்துருப்பீங்கள்ல. பக்தி உள்ள ஆணும் சட்டுன்னு எழுதுருவான். கடவுள் பற்றி பேசினா கண்கள் ஈரமாயிடும். பக்தி உள்ள மனிதனுக்கு என்ன ஆகிடும், கண் ஈரமாக ஆகிடும். உள்ளம் உருகுது ஐயா அப்படிலாம் ஆழமெல்லாம் பாட முடியாது அந்த பாட்டெல்லாம். அப்படி வச்சுன்னு உள்ளம் உருகுதையான்ட்டு என்ன பண்ண, கண் ஈரம் ஆகாமல் பாட முடியாது. நீங்கள் கடவுள் பற்றி அல்லது குறிப்பை பற்றி பேசினா அந்த கண் என்ன ஆகிடும், ஈரமாக ஆகும். அப்படி ஆகுதுன்றார் ஒரு இங்கே. கண் நிறைந்து காரிகை காம்பு. அந்த பருவ காலத்து மழை காலத்தில் எப்படி இருக்கும், அந்த கர்ப்ப ஓட்டம்னே சொல்லுவாங்க. அதை மேகம் திரண்டு அப்படியே இருட்டாகி ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கும். அப்படி ஒரு சூழல் யார் அடைகிறாங்க அப்படின்னா, இறைவனை தேடுற ஒரு மனிதன் அடைகிறாங்க. அதுதான் குறிப்பு. நீ இறைவனை அடைய போகிறதுக்கு எது குறிப்பு அப்படின்னு கேட்டால், மேகங்கள்லாம் திரண்டு என்ன ஆகிடும், கண்ணில் நீர் கோத்து மாதிரி மழை வர்றதுக்கு ரெடி ஆகிட்ட மாதிரி உன் கண்களெல்லாம் குளமாக மாறிடும். பெண் நிறைந்து நீர்மை பெரியது. பெண்மை பிறகு தாய்மை அதிகமாகிடும். எல்லாரையும் அன்பாக பார்க்குற நோக்கம் வந்துடும். அது காலமாக அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் யார் தான் தயிர் சாப்பிட்டாலும் கறி சாப்பிட்டாலும் நம்மளால் பார்த்துக்க. என்ன ஐயோ அவர் தயிர் சாதம் சாப்பிட்றாரு, அதான் ஐயருங்கெல்லாம் எடுத்துன்னு போட்டாங்க. எவன் என்னத்தை எடுத்துன்னு போக முடியும்ல. நம்ம ஒன்றும் ஐயர் எதிரியாக அவர் ஒரு மனுஷன், அவர் ஒரு மொழி பேசுகிறாரு, அவ்வளோதான். கோயிலெல்லாம்
நீங்கள் ஒரு 2 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டுறாரு ஒருத்தர். பேரை சொன்னாக்கா அவன் இன்னும் வளர்றான் ஹிந்தியில் இதில் வடமொழியிலன்றாரு. நீ அங்கே போன இல்லை போய் வளரணும். அதனால் நம்ம இந்த பக்கம் ஒருத்தர் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒருத்தர் நீ காலைல சண்டை போட்டு சாயந்தரம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்னைக்கு கஷ்டாரு. வள்ளர் வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டு பேசிட்டு ஆசிரியர் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டார். அப்போ நம்ம உண்மை பேசினா என்ன ஆகிடும். இந்த காதல் கதை கூட இப்படி தான். அந்த குறிப்பு நிறைன்றது எதுன்னா இல்லை பொம்பளை இல்லை சதாசாரம் எப்போ குறிப்பு நம்ம நோக்கம் கூப்பிட்டா கூட போக முடியல. நேரடியாகவே வாடா பையா என் வாசம் வாங்கி போயா நான் அப்படின்ட்டு போயிடுறோம் இல்லை. நோ 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 பாட்டு கேட்டீங்களா? நீ 20 முதிர்ந்தவனா உனக்கு எதுவுமே இல்லையா திட்டுறால அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது போன்னு சொல்லி நோ பாட்டு வந்துச்சு இல்லை முதல் நாளில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நோ 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 நம்ம நோ சொல்கிற மாதிரி ஆகிட்டான் இப்போ ஆம்பளைலாம். அதனால் என்ன இல்லை குறிப்புன்றது அது இல்லை. அதை அவர் அவ்வளோ அலாசமாக சொல்லலை. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் நிகழ்வது ஒன்று உண்டு. ஒரு மணியில் நூல் கோத்து எப்படி தனியாக இருக்கும். அந்த நூல் என்ன பண்ணோம், அந்த மணி என்ன பண்ணலாம், உருட்டலாம், எல்லாம் செய்யலாம். இந்த கண்ணை கூட அப்படி தான் இப்படிலாம் உருட்டலாம். ஒரு நூல் கோத்த மாதிரி தான் இந்த மணி, இந்த நூல், இந்த கண் எப்படி இருக்குது, ஒரு நூலில் கோத்த மாதிரி தான் இது. எப்படி எல்லா பக்கமும் உருட்டலாம், அப்படி இப்படி பார்க்கலாம், மேலே பண்ணலாம், உருட்டலாம் முடியுது தானே. அந்த மாதிரி மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்த அணியில் திகழ்வது ஒன்று உண்டு. அந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றிலே விசேஷமான ஒன்று இருக்குதுன்றார். நேரடியாகவே சொல்லியும் போட்டு அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறார். தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கோ, திரை கட்டி ஓடிப்போ, கடந்து போ அல்லது நிறைந்து வாழ். நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்றார். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாரு, இறைவனை உணர்றதுக்கான சந்தர்ப்பங்களை குறிப்பாக சொல்கிறாரு. ஆனால் குறிப்பாக அப்படின்னு இவங்க என்ன நினச்சினாங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு குறிப்பு சொல்கிற மாதிரி. ஏன்னா காமத்துப்பால் பார்த்துக்க, காமத்துப்பால் என்ன தான் இருக்கும், ஆம்பளை பொம்பளை தான் இருக்கும். தாண்டிய சிந்திக்க தெரியல. உனக்கு 5 பொண்டாட்டி 6 பொண்டாட்டி உனக்கு அதான்டா சிந்திக்க தெரியும் இல்லை. அடுத்த பொண்டாட்டி வர இது இல்லாமல் சைடில் வர பார்த்துக்கின்னு கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கின்னு நீ என்ன தான் பண்ணுவ, உன் சிந்தனை எப்படி தான் போவோம், இப்படி தான் போவோம். வள்ளுவன் அப்படி சொல்லலை, வள்ளுவன் அப்படி சொல்லலை. குறிப்பறிதல்னால் இறைவனை அறிவதற்கான குறிப்பு இப்படி குறிப்பு தர்றாரு. அதையும் எப்படி சொல்கிறாரு, குறிப்பாக சொல்கிறார். அதையும் குறிப்பாக மறைச்சி அழகாக சொல்கிறார். முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமொக்கும் உள்ளது ஒன்றுண்டு. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல். ஒரு மலர் வெடிக்குதுன்னா வாசனை வரும். மாலை நேரங்களில் மல்லிகைப்பூ மலர் விரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் போனீங்கன்னா வாசனை அதிகமாக வீசும். காலை நேரங்களில் இந்த ஓரத்துங்களில் மரங்கள் இருக்குது, பூக்கள் விரிஞ்சிருக்கும். 4 மணி 5 மணிக்கு வந்தீங்கன்னா செம்ம வாசனை இருக்கும். பாம்புங்கள்லாம் தேடி வரும். அது அந்த பூவுக்காக சில புழுக்கள் வரும், அந்த புழு சாப்பிட்றதுக்கு பாம்புகள் வரும். வாசனையை எப்படி அந்த மொட்டு விரியும்போது வீசுதோ அப்படி உனக்குள்ளேருந்து அந்த தெய்வீக வாசனை வரும். எப்போன்னா நீ பாட்டு எங்கேயோ போய் திருவடி பயிற்சியெல்லாம் தியானம்லாம் நீ பாட்டு பயிற்சி போனேன்னா உங்ககிட்ட என்ன வரும், தெய்வீக வாசனை வரும். நீ விசேஷமான மனிதனாக மாறுறது உனக்கே புரியும். நீ அப்படி பார்த்து அந்த ஆள் வேறு மாதிரி பார்ப்பேன். உன் கோணங்கள்லாம் மாறி போயிட்டுருக்கோம். இதில் ஏற்றத்தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒருத்தனையும் பார்க்க மாட்டேன். நீ ஜாதியில் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் பாவப்பட்ட ஜென்மங்கள் எவ்வளோ தான் இருக்குது தானே செய்யுது. அதனால் என்ன இல்லை, அப்படி ஒன்று இல்லை. பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் பாவப்படக்கூடியவராக இருக்கிறார் நிறைய பேர். நிறைய காரு பங்களா வசதியாக வச்சுன்னு இருப்பாங்க, ஆனால் அவங்கள பார்த்து நம்ம இறக்கப்படுற மாதிரி இருக்கும். ஐயோ பாவம் தூங்கவே இல்லை இந்த ஆள் இல்லை. மகா சிவராத்திரின்னு சொல்லிவிட்டு ஹெலிகாப்டர்லாம் வாங்கினாலும் கூட காலிலேருந்து சாயந்தரம் கத்திங்கிறானே, ஐயோ நமக்கு இறக்கமாகுது. அடப்பாய், நல்ல தூக்கத்தை விட்டு கத்தினிக்கிறீ, பணத்தை சம்பாதிச்சு நடா போட போகிறேன் இல்லை. நிம்மதியை போயிடுச்சு. ஒரு நாள் சிவராத்திரின்ற பேரில் கேட்டு கீழே சீரஞ்சி போயிருக்கிறேன். நைட்லாம் கத்தின்னு என்ன ஆகுவேன், அவ்வளோ பேர் வலுக்கு தூக்க முடியாமல் தூக்கி 10 பேர் வச்சு தூத்தினேண்ணா இல்லை. அது வரல லிங்கத்தை அவ்வளோ பெருசாக ஆச்சு, சிவனை அவ்வளோ பெருசாக ஆகிவிட்டு நமக்கு வருத்தமாகுது. ஐயோ லூஸ் துணி இது மாதிரி லூஸ் ஆகிட்டுக்கிறானே. ஆனால் அவனும் நினச்சினுக்கிறான். அதை அந்த இறக்க குணம் நமக்கு வந்துடும். ஐயோ பாவம் இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே இவர்களை மன்னியும். இந்த முட்டாள்கள் என்ன செய்ய, இறைவா மன்னித்து அருள்றார். முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்று செறிதோடி செய்திறந்து கள்ள முருதுயிர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து. ஒரு மருந்து இருக்குது,
ஒரு விசேஷமான மருந்து இருக்குது. இருநோக்கு இவளின் கண் உள்ளது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, இன்னொன்று அந்த நோய்க்கு மருந்து. அவளை பார்த்தவொடனே காம நோய் வந்துச்சு. திரும்ப அவள் வந்தால் எனக்கு நல்லாயிடும். இறைவன் உனக்கு துன்பம் தருவதே இறைவனை அடைவதற்கு தான். இருநோக்கி இறைவன்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்ட பொம்பளை கிட்டலாம் கிடையாது. உன்னை பொம்பளை துன்பப்படுத்துறேன்னா நீ ஆம்பளை இருந்தால் தான். நீ ஆம்பளை இல்லைன்னா உன்னை பொம்பளை என்ன பண்ண முடியாது, துன்பப்படுத்தவே முடியாது. நீ அவள் பக்கத்துலேயே பார்க்கலன்னு வச்சுக்க, அவன் எங்கே உங்களை துன்பப்படுத்துறது? அப்படி போடி, நீ பார்த்தாலும் பார்க்குறேன், நான் பார்க்காம தான் இருப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும்? இல்லை, துன்பப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டித்தே இல்லை, போ அப்படின்னு விட்டா என்ன பண்ண முடியும்? புருஷன் சுற்றுவது நின்று விட்டால் பெண்ணுக்கு என்னாலும் ஏற்றங்கள் இல்லை. காதலன் அவளை கவனிக்கிற வரைக்கும் தான் அவன் காதலன். விட்டன்னா இல்லை, மேட்ரே இல்லை, தூக்கி போட்டு போயிடலாம். நிறைய ஆண்கள் சாதிச்சிடுறாங்க அந்த விஷயத்தில். இதெல்லாம் அவரே சொல்ல, சிறிதோடி செய்திருந்த கள்ளம் உருதுயிர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து. அந்த கல்வன் யார்? களவறிந்த கல்வன். இறைவன் யார்? களவறிந்த. எவனுக்கு நம்ம திருட்டுத்தனமாக கொடுக்கலாம்? தேவர்களும் மூவர்களும் யாருமே அடையாத ஒன்று எனக்கு குத்தியாடா எப்பா ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுறாரு, எனக்கு குத்திட்டியே அப்படின்னு ஒருத்தர் பாடி புலம்பிட்டு போயிடுறாரு. தெளிந்தோம் என்று கூட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு போய்கிறான் ஒரு நாவுக்கரசன். அப்போ அந்த மாதிரி இந்த மனிதன் சொல்கிறார், பெரிதாற்றி வெட்ப களத்தால் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வது உடைத்து. பெரிதாற்றி வெட்ப களத்தில் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வது உடைத்து. பெரிதா செய். எப்போ குறிப்பு அறிஞ்சிச்சு, உனக்கு இறைவன்லாம் புரிஞ்சிச்சேன்னா என்ன ஆயிடுவேன்? பெரியதுன்னு ஒன்று சொல்லிக்க மாட்டேன். எல்லா செயலும் சாதாரணமாக என்ன பண்ண முடியும், உன்னால் செய்ய முடியும். அரிய செயல் கூட உன்னால் எளிமையாக செஞ்சிடும். அன்பின்மை சூழ்வது உடைத்து. அன்பில்லாத ஒன்று உனக்கு தானாக தெரிஞ்சிடும். அதுங்களை கூட உறவு பாராட்டவே முடியாது. போலியான மனிதர்கள் உன்னை விட்டு தானாக விலகி விடுவார்கள். போலியான மனிதர்கள் உன்னை விட்டு என்ன பண்ணுறாங்க? பியூர் லவ், அன்பு. அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. அன்பு தான் அது என்ன ஆகிடும், உன்னை ஆட்கொண்டுரும். இதுதான் குறிப்பு உனக்கு. தன்னன் துறைவன் தன்னந்தமை நண்பினும் முன்னம் உணர்ந்த வலை. இங்கே முன்னம் உணர்ந்த வலை அப்படின்னு சொன்னோம்னா, அதை ஞானம் அடைஞ்சிங்கன்னா இல்லது இறைவனை புரிந்து கொண்டனா, இந்த அனுபவம் எனக்கு குழந்தையிலே இருந்ததுங்கன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் முன்னமே அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய 4வது 5வது வயசு பிராயத்துலலாம் ஓடும்போது ஒரு சத்தம் கேட்கும், பயந்து நின்றுவேன். அது என்னோட சத்தம் இது அப்படி ஒரு மாதிரி பயமாயிடும். ரொம்ப வேகமாக ஓடுறோமோ நின்றுவேன். எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நான் மட்டுமே இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகிடும். சமயத்தில் சுற்றி யாருமே இல்லாமல் நான் மட்டுமே இருக்கிற மாதிரி 4வது 5வது வயசில் சொல்கிறேன். இங்கே 32 வயசுக்கு அப்புறமா இங்கே ஞானம் அடையும் போது எனக்கு அந்த ஃபீல் வருது. ஏற்கனவே நமக்கு இந்த டேஸ்ட் நமக்கு இருந்துருக்குது. நாம் குழந்தையாக இருக்கும்போது எண்ணம் இல்லாமல் தானே இருந்திருப்போம். ஞானியான பேருக்கும் அதே தான் வரப்போகுதுன்னா, அவள் மீண்டும் நீங்கள் என்ன ஆகுறீங்க? குழந்தையாக ஆகுறீங்க. தன்னன் துறைவன் தனந்தமை நம்பினும் முன்னமே உணர்ந்த அவள். ஏற்கனவே அது என்ன தான் ஆச்சு? முன்னமே உணர்ந்தது தான். இப்போ அப்படி இல்லை, ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணுப்பா, அவகிட்ட நான் குறிப்பு இனிமைப்பட்ட குறிப்பில் நீட்டாக வந்துடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது இன்னொரு பாட்டு வருமே, உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் ஆசை தந்தேன் வா. பார்த்தீங்கன்னா கதவுலாம் திறந்து வச்சுட்டு உள்ளே குளிச்சுன்னு இருப்பாங்க பார்த்தியா. ஏன்னா இவர் தான் வர போகிறாருன்ட்டு போஸ்ட்மேன் வந்துடுவான் நடுவில். இல்லை எவனா தபால்காரன் பால்காரன் எவனா உள்ளே வந்தாலும் வந்துடலாம். உத்தரவின்றி உள்ளே வான்னா சொன்னால் ஆபத்தெல்லாம் போயிடும். ஆனால் பார்த்துங்க, இல்லை எனக்கு அது தேவைப்பா, போர் வச்சிச்சு எங்கள் வீட்டுக்காரனா, அது உங்கள் இஷ்டம். உத்தரவின்றி உள்ளே வரத்துன்றதெல்லாம். இங்கே அந்த மனிதன் ஒன்றும் அறிந்தவளை அப்படின்னு சொன்னால் பழைய காதலின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் பழைய காதலி அவர்கள் நினைத்து கொண்டு அதுக்கு பெரிய பாட்டு பெரிய விளக்கம் சொல்லிட்டாங்க. தெருநற்று சென்றார் காதலர் யாமும் எழுந்தோனும் மேனி பசந்து. தெருநற்றுனா தெளிந்த அறிவு இல்லாததுனால நான் அவரை விட்டு பிரிஞ்சிருந்துட்டேன்னு நான் நினச்சிருந்தேன். யாரை? இறைவனை விட்டுட்டு. ஏன்னா இறைவனை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னும் போது இன்னமும் அது தனியாக இருக்கிற மாதிரியும் நம்ம இன்னமும் தனியாக இருக்கிற மாதிரியும் அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிற மாதிரியும் தான் பொதுவாக ஆரம்ப கட்டத்தில். அடைஞ்ச பிறகு ஒன்று புரியும், சே இவ்வளோ நாள் என்னை கூடவே தான் இருந்துக்கிறேன், எனக்கு தான் தெரியாமல் போச்சு. எப்படி அது அடைஞ்ச பிறகு
ஆனால் அடையத்துக்கு முயற்சி செஞ்சு தான் ஆகணும். கூடவே இருக்குது தான், ஆனால் தெரியலையே உங்களுக்கு. ஒரு கண்ணாடி இல்லாமல் நம்ம முகத்தை பார்க்க முடியலையே. நம்ம முகம்தான், நம்ம முகம் நம்ம பார்க்கறதுக்கு யாருன்னா பார்க்கறதுக்கா? ஸோ நீங்கள் உங்கள் முகத்து மேலே அழகு வச்சுன்னு அக்கறை எடுத்துக்கோணும். ஏன்னா அது மற்றவங்க தான் பார்க்க போகிறாங்க. அசிங்கமாக தான் மற்றவங்க பார்க்க மாட்டாங்க பார்த்துக்க அப்படின்ற நினைப்பு. யாரும் நம்ம மூஞ்சி பார்த்து அசிங்கமாக அழகெல்லாம் நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கூடாதுப்பா. நம்ம மூஞ்சி அக்லியே வச்சுக்கலான்னு வச்சுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ரசிக்கிறோம் எல்லாத்தையும் துவச்சி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டார், கண்ணாடிலேருந்து அப்படி தேய்ச்சா முகம் தர்ற மாதிரி இல்லை வந்துட்டார் செந்தில்குமார் அன்பழகன். கண்ணாடிலேருந்து அப்படி துவைச்ச உடனே தேய்ச்ச உடனே வந்து அந்த மாதிரி தேய்ச்ச உடனே வந்துடுது உள்ளாது. ஓ என்னை கூடவே தான் இத்தனை நாளாக என்னை கூடவே இருந்துற எனக்கு தெரியலையாப்பா அப்படின்ட்டு. சொர்க்கத்தில் வாழ்ந்தாலும் கூட பக்கத்து வீடு எந்த வீடு. இப்போ காதலி அங்கே போய் பக்கத்தில் அது மாதிரி இறைவன் எப்போதும் எங்கே தான் இருக்கிறான், கூடவே எப்போதுமே சதா சர்வகாலமாக உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படியே எப்போவுமே. ஆனால் புரியாத போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம விட்டுக்கிறான் தூரம் இருக்கிறோம், அவன் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிறான் போடுது. திருப்பதியோ திருத்தணியோ என்ன ஒன்று தெரியலையே, மதினாலேருந்து மக்காவோ புனித யாத்திரையெல்லாம் போகலாமோ, காசிக்கு போகலாமோ, கசமானம் உனா கூடவே இது விட்டு காசிக்கு போகலான்ற நான்சென்ஸ் இல்லை இடியட்டு. கபீர் அங்கே காசிலேருந்து ஒருத்த பாடுனுங்கிறான், என் கண்ணுக்கு முன்னாடி கிடையாது இருந்தாலுன்ட்டு. இந்த கசமாலம் இங்கேருந்து ஒன்றுக்குது என்னத்த செய்யுது இல்லை. கசமாலம்னா அந்த கரையில் ஏரிக்கரையில் ஒதுங்குற சத்தைங்க, அந்த அழகிய நதிகளில் ஓரங்களில் தங்குற அந்த குப்பைக்கு பேருன்னா அது கசமாலம். நல்ல வார்த்தை அதெல்லாம். பாவம் அழகு தமிழ். கசடு கசமாலம். கசமாலம்னா நீங்கள் பண்ணி தப்பாலாம் நினச்சிக்கோங்க. ஐயோ இந்த கசமாலம் எப்படி பேசிக்குது அப்படின்னா நம்ம கசமாலம் இல்லைங்க. தொடி நோக்கி மென்தோறும் நோக்கி அடி நோக்கி அத்தாண்டவள் செய்தது. தொடி நோக்கி மென்தோலும் நோக்கி அடி நோக்கி அத்தாண்டவள் செய்தது. ஏன் ஆண்டவள் செஞ்சது, பொம்பளை ஏன் சொன்னா அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பு பொம்பளை ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த உடம்பு பெண். இந்த உடம்பு தான் நமக்கு என்ன பண்ணுறா, ஞானத்தை ஊற்றா அல்லது கொடுக்குறா. ஞானம் அடையிறது இந்த உடம்பு இருக்கிறபடி தான். மனித உடம்புல தான் ஞானம் அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஒரு நாய் ஞானம் அடையாது, ஒரு சிங்கம் புலி சிறுத்தை மரம் செடி கொடிகள் ஞானம் அடைவது இல்லை. ஏன்னா அதுக்கு ஞானத்துக்கோட ஒரு அறிவு போதிய இது பொருள்கள்லாம் அதில் வசதி இல்லை. ஆனால் மனித குலத்துக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு மகத்துவம். ரமணர் சொல்லிட்டேன், நீ பிறந்தது எதுக்கு, ஆனால் ஞானம் அடைத்தது தான் அப்படின்னு ரமணர். நானும் அதான் சொல்கிறேன். அதுக்குன்னு ரமணர் மாதிரி நீங்கள் ஞானம் அடைக்கிறதுன்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்றேன். நான் அங்கேருந்து கொஞ்சம் மாறுறேன், அவ்வளோதான். நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க, நல்லா ஜாலியாக இருங்க, பிள்ளைய பெற்றுங்க, எப்படி சந்தோஷமாக. எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புதுவித ரசனையோடு பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகம் புதுசு, நித்தம் புதுசு. ஆண்ட்ராய்டு 4.5 இப்போ 5 இல்லை, ஜெல்லி பீனு சக்கரை அது இதுன்னு வந்து மாறினே. iOS 9ன்னா 10ன்னா இப்போ மாறினே. வருஷம் 9 இருக்கான். அப்படி நான் என்ன பண்ணான், நான் அப்கிரேட் பண்ணாமல் நான் புத்தர் அப்படி தந்தார், கோமலை கட்டியிருந்தாருப்பா. ஏன்னா நீ என் கோமலை கட்டிலாம் தெரியக்கூடாது. என்ன பண்ணு, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை போட்டு ஞானம் பேசு, தப்பு கிடையாது. ஞானத்துக்கு டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டுக்குன்னா இல்லை சம்மந்தம் இல்லை. இவ்வளோ சொல்கிற நீ மட்டும் குடி போட்டுனா சௌகரியமாகுது, போட்டதுக்கு ஒரு ஆளுக்குறாங்க, அவ்வளோதான். அவனால் முடியும்னா நீ என்ன பண்ணு, போட்டுக்கோ, தப்பு கிடையாது, எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் என்ன இல்லை, குடிமி போட்டால் தான் ஞானம், நீ பண்ணு குடிமி போட்டுக்காது, அதெல்லாம் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் சடை வச்சு அது இது சடை வந்தால் தான் அவனுக்கு குளிக்காமல் இருக்கிறான், அது கட்டிட்டா சடை வந்துச்சு, சாமியார் விசேஷமானவர். அப்படி கிடையாது, பொம்பளை காலகாலமாக வச்சுக்கிறான் முடிய, சடை ஊந்துச்சே. ஏன் வாக்கு நல்லா குளித்து தலைக்கு குளித்து சீப்பு எடுத்து சிக்கு வச்சு அழகாக வாரினா பண்ணிடுறா, பின்னல் போட்டு வச்சுக்கிறா. ஏன் இவனுக்கு மட்டும் சடை வந்து குளிக்கல, அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அழுக்காட்டினா என்ன ஆகிடும், சடை பிடிச்சிக்கும் அழுக்கு. அது போய் அங்கே கடவுள் வந்து வந்துட்டாருன்னா நான் தப்பாக நினச்சிது. தொடி நோக்கி மென்தோலும் நோக்கி அடி நோக்கி அத்தாண்டாவல் செய்து. விசேஷம், மென்தோல் ஒன்று இருக்குதுங்க, ரொம்ப மென்மையான ஒரு தோல், அடி விசேஷம். சதுர்புஜம், சசிவர்ணம், சதுர்புஜம், பிரசன்ன வதனம், வதனமோ சந்திர பிம்பமோ அப்படிலாம் சொல்லிட்டு போயிடான். தொலை நோக்கி அப்படியே இவ்வளோ பொருள் புரிஞ்சா தான் இந்த பாட்டுனாவா. எனக்குடா எங்கள் தாத்தா யாருக்கு எழுதினாரு, எனக்கு ஐயோ வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவான், சந்தோஷப்பட்டுவோம். தாத்தா சூப்பரியா, நீ சூப்பராக குறிப்பு சொல்லிக்கிற அப்படின்னா. பெண்ணினால் பெண்மை உடைத்தென்மை, கண்ணினால் காம நோய்
சொல்லியே இரவு. இதை விட எல்லாம் தெளிவாக சொல்லவே முடியாது. நைட்டுக்கு போயிருதுப்பா, இவ்வளோ நேரம் பேசின்னு பார்த்துனதெல்லாம் குறிப்பு அறிஞ்சிச்சு இல்லை, நைட்டு இப்போ உள்ளே வந்துடு. எங்கே இந்த பாட்டு அப்படி தான் சொல்லிது, இரவு இல்லை. இப்போ பொண்ணுக்கு நல்லா பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு பேர் என்ன பண்ணேன் நைட்டை வெளியே தாண்டி கீழெல்லாம் கீழே கார்லாம் கீழே வந்துச்சு பார்த்துக்கா. அதனால் தாண்டணும் கொஞ்சம், அதெல்லாம் பண்ணணும். அந்தந்த வயசில் பருவத்தை என்ன பண்ணிட்டு வரணும், களவும் கற்று மற. சும்மா ஆசையாக ஒரு முத்தறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது பார்த்துக்க. அது தொட்டு பார்க்கணும் ஒரு பொம்பளையை. வெறி ஆணுக்கு உள்ள என்ன இருக்குது, வெறி, தீவிரத்தன்மை. ஆண்மை என்ன ஆகிடுது உள்ள தீவிரத்தன்மையில் என்ன ஒன்று, எகிரி உதிக்குது, திழுதானம் பண்ணுறது, மூலமாரி தானம் பண்ணுறது. பெரிய 8 அடி சவரில் கூட சாதாரணமாக எகிரலாம் முடியும் பார்த்துக்க. அந்த வயசில் என்ன சொல்கிறது, கேள்வியெல்லாம் குமரியாக தெரிஞ்சிருவா. அவன் தான் தெரிச்சு இவ்வளோ பெரிய கேள்வியை நம்ம பார்த்துருந்தோம். இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதே ஆயா, அதே அத்தை, அதே மாமி தான். ஆனால் அப்போ ஒரு மாதிரி தெரிஞ்சாங்க இல்லை, வயசான பேர் இன்னொரு மாதிரி தெரிறாங்க. அவங்க அம்மா அப்படியே தாங்கிறாங்க. இங்கே அது இல்லை. பெண்ணினால் பெண்மை உடைத்தன்மை, இந்த உடல்னால் இந்த இதுக்கு தர மென்மையினால் என்ன இருக்குதான் மென்மை உடையது. இது ஒரு சாஃப்ட்டு, ரொம்ப நாசுக்காக கையாள வேண்டியது. நீங்கள் பாட்டு இரும்பில் போய் அடிச்சிங்கன்னு வச்சுக்க, கை கிஞ்சிரும் இல்லை. இரும்பில் இதை வச்சா என்ன ஆகும், ஊசியை வச்சுட்டு மேலே அடிச்சிங்கன்னா ஊசியை வளைஞ்சிடான், என்ன ஆகிட்ட ஊசியை நறுக்குன்னு ஏறிக்கும். அப்போ இவ்வளோ இது பெண்ணினால் பெண்மை உண்டாதுனாக்கா இவன் நினச்சி நான் பொம்பளைக்கிட்ட பொம்பளை மென்மையானது, இந்த சரீரம் மென்மையானது. இது நீங்கள் அணுக இதுன்னா ஆகிடும் உனக்குள்ளே ஒரு மென்மையான ஒரு தன்மை வந்துடும். பெண்மையால் பெண்மை உடைத்தன்மை. கண்ணினால் காமனை சொல்லி கண்ணில் போய் சொல்கிறா, இறைவா உன்னை நான் உணர முடியலேன்ட்டு எங்கே போய் சொல்லணும், நீ இறைவனை போய் கேட்கறதுக்கு உன் கண்களில் போய் பேசணும். அப்போ தான் கண்கள் இரண்டும் என்று உன்னை வந்து சேருமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் சேர்ந்து பாடுமோன்னு பாட்டு வரும். உன்னால் என்ன ஆகிடும், அப்போ தான் விசேஷம் ஒன்று நமக்கு கொடுத்து என்னை அடையிறதுக்கு ஒரு வழியும் கொடுத்து வச்சுக்கிறான். ஒரு வீடு கட்டிட்டு வாசல் இல்லாமல் உள்ள வீடு கட்டினா என்ன இருக்குண்ணா, நமக்கு ஒரு வாசல் வச்சுக்கிறான். இந்த வாசல் ஏழை வாசல் அப்படின்ட்டு. இதை எல்லோரும் மூடிடலாம், போட்டு கருப்பு துணி போட்டு ஃபுல்லாக மூடிடலாம். அந்த வாசலாம் பண்ண முடியாது, மூட முடியாது. மூடாத ஒரு வாசல் நமக்கு கொடுத்து வச்சுக்கிறான் இறைவன். புரிஞ்சுக்கோங்க, குறிப்பாக தான்.